எனது அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே வணக்கம். இன்றைய தலைப்பாக இன்னொரு வீடியோ ஒருத்தரோட வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆணிச்சு சில சந்தேகங்கள். அந்த சந்தேகங்களுக்கு மேலிருந்து எனக்கு பதில் சொல்லப்பட்டது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதுவரையும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்கள் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நேயர்களுக்கு பல பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா எப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அது என்னென்னு தெரியல, உங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்டும் தெரியல. அதற்காக சொல்கிறேன். நீங்கள் இப்போ என் வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஒயிட்டாக ஒரு போர்ஷனோட எழுத்துக்கள்லாம் இருக்கும், விவரங்கள்லாம் இருக்கும், டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப்பு அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல மேலே போட்டிருக்கேன் பாருங்கள், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதை அமுக்கக்கூடாது. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்க ஒரு செய்தி மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வீடியோவுக்கு கீழே வெள்ளை பகுதியில் படம் வராத பகுதியில் எழுத்துக்களாக இருக்கும், நிறைய டைப் பண்ண எழுத்துக்கள் விவரங்கள்லாம் இருக்கும், டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதில் சப்ஸ்கிரைப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கும் சிவப்பு கலரில். அதை அப்படி டச் பண்ணிங்கன்னா அந்த எழுத்து மறைஞ்சி சாம்பல் ஆகிடும், சாம்பல் கலருக்கு ஆகிடும், ஃபேட் ஆகிடும். அதுக்கு உடனே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பெல்லு, சாம்பல் கலரில் ஒரு பெல்லு, கருப்பு கலரில் சில இதில் வரும். அந்த பெல் ஐக்கான அப்படி லேசாக தொட்டிங்கன்னா அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தான் வரணும், இல்லை இன்ஸ்டாகிராம் மூலியம் தான் வரணும்னு இல்லை, டைரெக்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது கீழே படம் ஓடுற பகுதிக்கு கீழே உள்ள வெள்ளை பகுதியில் சப்ஸ்கிரைப்னு இங்கிலீஷில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் அமுக்குங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா அதை பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் எனக்காக செய்யுங்க. இப்போ தலைப்புக்குள்ளே போங்க. ஜேஷ்டா தேவியும் லக்ஷ்மி தேவியும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஜேஷ்டா தேவி அப்படின்னா உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். லக்ஷ்மி தேவி தெரியும், செல்வத்திற்கு அதிபதி, அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி, அஷ்டலட்சுமிக்கு தெரியும். ஜேஷ்டா என்பது சமஸ்கிருதத்தில் ஜேஷ்டா என்றால் முதல் என்ற அர்த்தம், முதலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ அந்த காலத்திலலாம், எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம், எங்கள் அப்பாவுடைய கல்யாண பத்திரிகைகள் இதிலெல்லாம் பார்த்தோம்னா, மூத்த பையன் தான் குடும்பத்திலே அவன் தான் மூத்த மகன் அல்லது மூத்த பொண்ணு அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு தான் இப்போ வளகாப்பு பண்ணி பிறக்குதில்ல முத பொருளை, அந்த பிள்ளைக்கு ஜேஷ்டகுமாரி அல்லது ஜேஷ்டகுமாரன் என்று அழைப்பார்கள். அப்போ பத்திரிகை பார்த்தோன்னா, எங்களது சிரஞ்சீவி ஜேஷ்டகுமாரன் இன்னாருக்கும் இன்னாருடைய மகளுக்கும் அப்படின்னு. அந்த மகளும் ஜேஷ்டகுமாரியாக இருந்தான்னா சிரஞ்சீவி ஜேஷ்டகுமாரி, சிரஞ்சீவின்னா நீண்ட காலம் வாழக்கூடிய, சிரஞ்சீவி ஜேஷ்டகுமாரின்னு போடுவாங்க. ஜேஷ்டன்னா எனக்கு பிறந்த முதல் மகன் அல்லது மகள் என்று அர்த்தம். அப்போது முதலில் பிறந்த ஜேஷ்டா தேவி, தேவினால் அவள் தான் முதல். லக்ஷ்மிக்கு அக்காங்கிறது மட்டும் இல்லை, என்ன ஆதிபராசக்தியினுடைய தேவதைகளில் இவள் முதல்வி என்று அர்த்தம். அதான் ஜேஷ்டகுமாரி தேவின்ற அர்த்தம். இவள் எப்படி பிறந்தாங்கிறத நீங்கள் யூடியூப் கூகுளில் போய் தட்டினீங்கனால வரும், புராணங்கள்லாம் வரும். இருந்தாலும் நீங்கள் அவங்க சிரமம் வேணான்னு நான் சொல்கிறேன். ஜேஷ்டா தேவிங்கிறவ பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடையும் பொழுது முதல்ல வெளிப்பட்டது ஆழகால விஷம். அதை சிவன் குடித்து திருநீலகண்டராக ஆயிடுறார். அதுக்கு அடுத்தது அங்கேருந்து கடைஞ்சப்போ வெளில வந்தது ஜேஷ்டா தேவி. ஒரு கரிய அகோரமான ஒரு பெண் உருவம் வந்தது. இது யார் என்னன்னு பயந்தாங்க எல்லாரும். அப்போ மகாவிஷ்ணு பயப்பட வேண்டாம், நான் தான் இவளை உருவாக்கினேன், இவளுக்கு அடுத்தது லக்ஷ்மி தோன்றா, இவளுக்கு அடுத்து இன்னொருத்தி தோன்றுவா, அவள் லக்ஷ்மி, அவள் செல்வத்துக்கு அதிபதியாக அவளை நான் அதிகாரம் கொடுத்து வச்சுருக்கிறேன், அவளை நான் திருமணம் செய்து கொள்வேன். இவளை நீங்கள் இவ யாருன்னா துன்பத்துக்கு அதிபதி, தரித்திரத்துக்கு அதிபதி, கஷ்டத்துக்கு அதிபதியான தேவதையாக நான் அவளை படைச்சிருக்கேன். அப்போ தேவர்கள் கேட்குறாங்க, ஏன் இதை படைச்சிங்க, இது ஏன் இப்படி வரணும், இதுலேருந்து இது என்னத்துக்குன்னு. பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் இருடிகள் என்று நன்மை தீமை ரெண்டும் இருக்கணும். ரெண்டு இருந்தால் தான் நல்லது. வெறும் நன்மை மட்டும் இருந்தால் பிரயோஜனப்படாது, நன்மையோட அருமை தெரியாது. வெயிலோட அருமை நிழலோட அருமை வெயிலில் தெரியும்.
அதனால் பசியோட அருமை, உணவோட அருமை பசியில் தான் தெரியும். அப்படிங்கும்போது நண்பனோட அருமை எதிரியால் தான் தெரியும், பகையால் தான் தெரியும். அதுபோல் இருடிகள் இருக்கக்கூடிய யுகங்கள் 4 சதுர யுகங்களையும் படைச்சிருக்கோம். அதில் எல்லாமே இருடிகள் வரணும். ஆனால் இருடினா 2 நன்மை தீமை, ஏற்றம் இறக்கம், குளிர்ச்சி வெப்பம், இப்படி. அப்படிங்கும்போது சுபிட்சத்துக்கு ஒரு சுபலட்சுமி, கஷ்டத்தை குறிக்கிறதுக்கு ஜேஷ்டா தேவி, அவள் ஜேஷ்டா தேவின்ற இவள் முதல்வி என்பதால் இவள் ஜேஷ்டா தேவின்னு வச்சுட்டாங்க. சில இடங்களில் சமஸ்கிருதத்தில் வேதங்களில் இவள் தூம்ரா தேவி என்று அழைக்கப்படுகிறாள். சில இடங்களில் இவள் வந்து தூமா தேவி என்று அழைக்கப்படுகிறாள். தூமா என்றால் தூமம் என்றால் புகை, தீப தூபம்னு சொல்கிறாங்களே, தூபம்ங்கிறது தமிழ் படுத்திட்டோம். அது தூமம் என்பதுதான். தூமம் என்றால் புகை. இவள் புகை வடிவத்தில் புகை கலரில் இருக்கிறதுனால இவளுக்கு தூமாதேவி என்ற பெயரும் உண்டு. இவருடைய சிலைகள் அந்த காலத்தில் எல்லா கோயில்களும் இருந்திருக்கு. பரிவார ஒரு கோயிலில் இருக்கிற மெயின் டெய்ட்டிக்கு அப்புறம் சப் டெய்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா இதுலேயும் இப்போ இவளுடைய சிலை இருந்திருக்கு. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரை இருந்திருக்கு. 10ஆம் நூற்றாண்டு ராஜராஜ சோழன் காலம் வரை இருந்திருக்கு. தஞ்சையில் பார்த்திங்கன்னா பங்காரு காமாட்சியம்மன் கோயிலில் இடதுபுறம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் இவளுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சிலை இருக்குது. ஒரு சில இடங்களில் இங்கே திருச்சியில் திருவானைக்கால சனீஸ்வரனுடைய சன்னதி கூட சனீஸ்வரனோட சேர்ந்துருக்கா ஜேஷ்டாதேவி. இவ யாருனாக்கா ஆதிபராசக்தியினுடைய பரிவார தேவதை, காவல் தேவதை என்று அழைக்கப்படுகிறாள். இதுதான் இவருடைய அடிப்படை விவரங்கள். இவளை பற்றிய ப்ரொஃபைல் இதுதான். இது தெரிஞ்சால் போதும். அப்போ நம்மலாம் என்ன பண்ணணும், ஜேஷ்டா என்றால் மூத்தவள், லட்சுமிக்கு மூத்தவள். ஏன்னா லட்சுமிக்கு முன்னாடி தோன்ற தொட்டு லட்சுமிக்கு மூத்தவள்ன்றது அவர் பேராக போச்சு. அது மூத்தவள், மூத்த தேவி, மூதேவின்னு ஆகிப்போச்சு. இவள் இருக்கும் இடம் கஷ்டங்களும் தரித்திரங்களும் நிலவும் என்பதாக இருக்கிறதுனால 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு காலத்தில் இவளை வணங்குவது என்பது சிறப்பு அல்ல என்று சொல்லி கோயில்கள் எல்லாம் பல கோயிலில் அந்த சிலையெல்லாம் எடுத்து உடச்சி தூக்கி போட்டாங்க. ஒரு சில இடங்களில் இருக்குது, எடுத்துட்டாங்க. இந்த வழிபாடு நின்று விட்டது. இது ஒரு உண்மை. இதை பற்றி யானன் என்ற ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த தவயோகி, ஞானி, தவயோகி என்றும் சொல்லலாம். அவருடைய பேசின ஒரு வீடியோவை நான் பார்த்துட்டு தான் இதை பற்றி நான் எனக்கு தோணுதை பேசுகிறேன். அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், இந்த வெள்ளை பகுதி இருக்குல்ல, அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் அந்த வீடியோ, அவர் போட்ட வீடியோட லிங்க் இணைக்கிறேன், அதையும் தட்டி பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் வந்து காளி உபாசகர், ஹரிஓம் மகா காளி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். காளி உபாசகர். அவர் போட்ட வீடியோ பார்த்து தான் நான் வந்து மோகன் சுவாமிகள்னு ஒருத்தர் போய் பார்த்து என்னுடைய ஆயில் இதெல்லாம் அறிஞ்சிக்கிட்டேன். நான் இதுவரை அவர் நேரில் பார்த்ததில்லை. எனக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் வீடியோ நான் பார்ப்பேன், அவ்வளோதான். அவரோட நான் வாட்ஸ்அப்பில் கூட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்க மாட்டேன். அவர் தன்னை பூர்வாசிரமத்திலே காளியின் பரிவார தேவதைகள் ஒன்றாக இருந்ததாக அவர் அந்த ஹிப்னாட்டைஸ் பண்ணுறாங்களே, ஹிப்னாட்டைஸ் பண்ணி ரெக்ரெஷன்னு பின்னாடி கொண்டு போய் அவர் மனசில் என்ன, ஆள் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதில் அவரை ரெக்ரெஷன் பண்ணும்பொழுது அவர் ஒரு காளி தேவியினுடைய பரிவார தேவதையாக இருந்திருக்கிறார் என்று அவர் பதிவு பண்ணியிருக்கார் ஒரு வீடியோவில். அதனால தான் தொடர்ச்சியாக இந்த பிரிவில் காளி உபாசகர் இருக்கிறாருன்னு. அவர் தன்னுடைய அனுபவத்தில் ஒரு நாள் அவருடைய வீடியோவில் அவர் கண்ணகி உபாசகரும் கூட ஒரு தடவை இந்த வீடியோவில் குறிப்பிடுறார். அதையும் பாருங்கள். இருந்தாலும் சில சமயத்தில் பார்க்க முடியாது, அதோட ஒரு கண்டினியூட்டி இருக்குங்கிறது அந்த வீடியோவில் உள்ள ஒரு சில செய்திகளை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீடியோட தலைப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் அசரீரி கேட்டேன். இதுதான் அந்த தலைப்பு, அவர் வீடியோட தலைப்பு. இந்த அசரீரி என்பது என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். வான் ஒளி, உருவம் தெரியாது, ஆனால் குரல் மட்டும் கேட்கணும். இந்த அனுபவம் அவருக்கு ஏற்கனவே 5-6 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்டதாக சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தார். அதையும் நான் பார்த்துருக்கேன். அதில் கண்ணகி வந்து சொன்னதாக. அதில் என்னன்னாக்கும் என்ன அசரீரின்னா, பிள்ளை வரம் கேட்டு இவர்கிட்ட பூஜை எல்லாம் பண்ணுவார். அவர்கிட்ட 2 தம்பதிகள் எனக்கு பிள்ளையே இல்லைன்ற குறையோடு அவர்கிட்ட வந்திருக்காங்க. இவர் அதுக்காக கண்ணகி தாய்கிட்ட வேண்டி இருந்திருக்காரு. அந்த கண்ணகி தாய் அடுத்த நாள் 2 நாள் கழிச்சா அப்போயோ அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து இவருடைய
தூங்கும்போது விடிய காலத்தில் 3 மணிக்கு இவர் காதில் வந்து, அந்த பிள்ளை வரம் கேட்டு வந்தாங்களே அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்ணகி அம்மா. இவர் தூக்கி வாரி போட்டு எந்திரிச்சிட்டார். இது பிரம்மையா என்னான்னு தெரியலன்ட்டு. அப்புறம் விடிஞ்சு எந்திரிச்சு ஒரு 10, 11 மணிலாம் அவங்களுக்கு ஃபோன் போட்டால் அவங்க கன்சீவ்டு, நாங்கள் நல்லா கன்சீவ் ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆக அவர் கேட்ட அசரீரி வாக்கு உண்மை என்று ப்ரூஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 5-6 வருஷம் கழித்து இப்போ தான் இன்னொரு அசரீரி கேட்டேன்னு சொல்கிறார். அவர் பெரிய ஒரு மகான் மாதிரி இருக்கார். பெரிய தாடி வச்சுட்டு குடும்பத்தில் இருந்தாலும் அவர் குடும்பத்திலேயே ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் என்று தான் நான் நினைக்கின்றேன். அவருடைய வீடுகளை பார்க்கும் பொழுது நான் வந்த முடிவு அதுதான். அவர் மீனுங்கன்னு சாப்பிட்றாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அவர் ஒரு பக்தி மார்க்கத்தில் மிகச்சிறந்து காளி உபாசகராக இருந்து நல்ல ஒரு இதில் இருக்கார். என்ன மாதிரிலாம் இல்லை, நான் இப்போ சர்வசாதாரணமாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அவருக்கே மீண்டும் அசரீரி கேட்க 5-6 வருஷம் ஆச்சு. 2வது அசரீரி என்னன்னா, அதான் வேடிக்கையாக இருக்குது. 2வது அசரீரி என்னன்னா அது சொல்கிறாரு. அதில் ஒரு ஆணின் குரல் என்ன சொல்லுதுன்னா, ஸ்ரீதேவி கும்பிட்டு சீரழிஞ்சவன்லாம் மூதேவியை கும்பிட்டு தான் முன்னுக்கு வரணும், தெரிஞ்சுதா அப்படின்னு இதே பாணி டொனியில் அவர் சொல்கிறாரு. அவர்கிட்ட ஒரு குரல் கேட்டிருக்கு அவருக்கு விடிய காத்தால் ஒரு 3 மணி வாக்கில்னு சொல்கிறார். 2 மணி 3 மணிக்குள்ளே சொல்கிறார். இதை கேட்ட ஒரு ஆண் குரல் இது யாராக இருக்கும்? அப்போ கேட்டது கண்ணகி, இப்போ கேட்டது யாராக இருக்கும்னு யோசித்து பார்க்கும் பொழுது, இவர் ஜேஷ்டா தேவியோட வழிபாடு செங்கல்பட்டு பக்கத்தில் இது மாங்காடு பக்கத்தில் ஏதோ ஒரு கோயிலில் ஜேஷ்டா தேவியோட சிலை இருக்குது. அதை பார்த்துட்டு என்னன்னு விசாரித்து அதையும் எடுத்துக்கிட்டார், அந்த பூஜையும் எடுத்துக்கிட்டார் இவர். அதனால் இவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் யாரோ சொல்லியிருக்காங்க அசரீரியாக வந்துன்னு. அவர் 2 சித்தரை சஜஸ்ட் பண்ணுறாரு. அது என்னங்கிறத அவர் வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. அதை சொல்லும் பொழுது அவர் 2வது அசரீரி கேட்க 5 வருஷம் கேப் ஆனிச்சு, 5-6 வருஷம். அதே போல் எனக்கு 2021 கடைசியில் அல்லது 22 ஆரம்பத்தில் நினைக்கிறேன், குறித்து வச்சுருக்கேன் நோட்டில் அந்த நிகழ்வெல்லாம். அதை இல்லாமல் தொட்டு சொல்கிறேன், தேதி காலங்கள் முக்கியம் இல்லை. எனக்கு அசரீரி கேட்டது அது என்ன அப்படிங்கிறத அவர் பகிர்ந்துக்கிட்டார். அவருக்கு தடை இல்லை, அதை பகிர்ந்து கொள்ள. எனக்கு தடை இருக்கிறது, அது யாரிடம் சொல்ல, என் குடும்பத்தாருக்கு தெரியும், என் குடும்பத்து ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியும். வெளியில் பப்ளிக்காக சொல்ல எனக்கு தடை. ஆனால் அசரீரி கேட்டேன். அசரீரினா எப்படி? ஆனந்த் சார் சொல்கிறது வந்து அவர் காதில் வந்து சின்ன குரலாக சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அவருக்கு மட்டும் கேட்கக்கூடாது. நான் கேட்ட அசரீரி 20 அடி நீளம் 15 அடி அகலமுள்ள மிகப்பெரிய ஹால். எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்கும் பாருங்கள், மாடியில். அங்கே நான் படுத்திருக்கும் பொழுது அந்த ஹாலே கேட்டுக்கு நான் அந்த அந்த அசரீரை கேட்டு தான் நான் வந்து முழிக்கிறேன், யாரா கூப்பிட்றது அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் பாருங்கள். அந்த ஹாலில் நான் ஒண்டி தான் இருக்கேன். அக்கம் பக்கம் வீடெல்லாம் நைட்டு நடு ஜாமம் 11:15 11:20க்கு எல்லோரும் படுத்து உறங்குகின்ற அமைதியான காலத்தில் பெரிய சத்தமாக ஒரு அழைப்பு. அதை கேட்ட கொஞ்ச நேரத்தில் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி நான் என் பாடியை விட்டு எங்கேயோ ஒரு சக்தி என்னை இழுக்குது, வேறொரு உலகத்துக்கு இழுக்குது. ஐயோ நம்ம செத்து நம்ம சாகப்புறம் போல் இருக்கு, நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி பயப்படுறேன்னு திருப்பி விட்டுருச்சு. இதுதான் என்னோடய அனுபவம். இப்போ தான் பதிவு பண்ணுறேன். அது என்ன ஏதுங்கிற விவரம் தயவுசெய்து, அது மிக மிக பர்சனல், அது வேண்டாம். அதன் பிறகு இந்த அசரீரியே மறுபடியும் கேட்குமான்னு ரொம்ப ஆசைப்பட்டுலாம் ப்ரேயெல்லாம் பண்ணியிருக்கேன். மறுபடியும் கேட்கணும். கேட்கல. எனக்கும் 5-6 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த 5-6 வருஷத்துக்குள்ளேயே இவர் 2வது தடவை தான் கேட்டார். அப்பேற்பட்ட தவயோகி ஞானி 2வது தடவை தான் கேட்டிருக்காரு. நடுப்புற எதுவுமே இல்லை, அனுபவங்கள், அசரீர் அனுபவம் இல்லை. எனக்கு இந்த 5 வருஷத்துக்கு கேப் 2022 பிகினிங்னு வச்சுங்க. இப்போ வந்து 4 வருஷம், இந்த 4 வருஷத்துக்கு கேப்புக்குள்ளேயே அதன் பிறகு 4 தடவை கேட்டிருக்கிறேன். நீண்ட இடைவெளி விட்டு ஒரு அசரீரி ஸ்ரீரங்கம் கோயிலில் கேட்டேன். வெளியில் தாயார் சன்னதியிலேருந்து வெளில வரும்பொழுது கேட்டேன். அப்போ நீங்கள் கூட சொல்லலாம், யாராச்சும் வேற ஒருத்தர் பேசுனதாக இருக்கலாம். இல்லை, அந்த அனுபவத்தை விவரித்து சொன்னால் அது அசரீரி தாங்கிறத எல்லோரும் ஒத்துக்குவாங்க. அதுக்குள்ளே நான் இன்னும் போக விரும்பலை. கேட்டேன் என்பது மட்டும் நீங்கள் புரிந்து விட்டால் போதும். நம்பினால் போதும், நம்பலைன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் யாரும் நம்பணும்னு சொல்லணும்னா எல்லா வாரத்தையும் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு செய்தி சொல்கிறேன், அந்த அசரீரிக்கு சொல்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஏற்பட்டுருங்கிறதால. அதன் பிறகு
வீட்டில் இந்த இந்த அறையில் படுத்திருக்கு, இந்த இடம் தான் இப்போ என்னோடய பெட்ரூம், இதுதான் லிவிங் ரூம், இதுதான். இங்கே படுத்திருக்கும்போது 3 தடவைகள் கேட்டிருக்கிறேன். மொத்தம் 3, 1 4, 1 5. ஒரு தடவை மொட்டை மாடியில் இருக்கும் பொழுது, எல்லாம் இந்த 4 வருட கேப்புக்குள்ளேயே ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அசரீரி சுற்றி ஃபுல்லாக வெட்ட வெளிகள் தான், வீடுகள்லாம் தூரம், யாருமே இல்லை. மொட்டை மாடியிலும் எந்த பெண்களும் இல்லை, ஆண்களும் இல்லை, யார் குழந்தைகள் கூட இல்லை. எனக்கு இந்த குரல் வானிலிருந்து கேட்டது. எதுக்கு சொல்லணும், அசரீரி நானும் கேட்டிருக்கிறேன். அதனால் ஜேஷ்டாதேவியை பற்றி சொல்லும்பொழுது யாரோ ஒரு சித்தர் சொல்லியிருக்கார், ஸ்ரீதேவியை கும்பிட்டு சீரழிஞ்சவெல்லாம் மூதேவியை கும்பிட்டு தான் முன்னேறணும், தெரிஞ்சுதா அப்படின்ட்டு. இதில் என்னடா ஒரு ரகசியம் என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இதில் என்ன இன்னும் மேற்கொண்டு என்ன விவரங்கள் இருக்கிறது, என்ன ஏதுங்கிறது எனக்கு போக போக தான் தெரியும் என்று சொல்லிவிட்டார். பின்னாடி அவர் உணர்த்தப்படும்போது, இதை பற்றி விவரங்கள் உணர்த்தப்படும்போது சொல்லுவார். நான் இதை பற்றி கேட்டேன், எனக்கு அசரீரி கேட்குதில்ல. அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, புராணங்கள் படி, பத்ம புராணத்தின்படி ஜேஷ்டாதேவி அழுக்கான இடத்துல தான் வசிப்பா. எச்சலை கிடக்கிற இடம், மலங்கள் கிடக்கிற இடம், நாய்கள் குறைக்கும் இடம், பன்றிகள் படுத்திருக்க இடம், இது போன்ற அழுக்கான இடத்தில் தான் வசிப்பாள். அவள் அகோரமானவள். இவளை துதித்தால் தரித்திரம் வரும், நித்திய தரித்திரம் வரும். மூதேவி என்றால் என்ன, லட்சுமிக்கு நேர் எதிர்ப்பதான் இவன் அப்படி என்று கருத்து. நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி சொல்லலை அவங்க. அப்படி அல்ல, அவள் வசிக்கும் இடம் தூய்மையானது என்று சொல்கிறார்கள். இந்த வீடியோ யானன் சாருக்கு நான் பகிர்ந்து கொள்வேன், ஷேர் பண்ணுவேன். அவர்கள் சொல்வது அவள் வசிக்கும் இடம் மிக 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 தூய்மையானது. அப்படி அல்ல. என்றென்றால் பார்க்கடலிலிருந்து வந்தவள், விஷ்ணுவால் படைக்கப்பட்டு அவருடைய விருப்பப்படி அவருடைய சங்கல்பப்படி எழுந்தவள். அவள் லக்ஷ்மிக்கு மூத்தவள், முதல்வி அவள். ஆனால் அக்கான்னு சொல்ல, நம்ம அக்கான்னு சொல்லிக்கிறோம் என்ன, அவன் முதல்ல வந்துட்டு 2 பேரும் ஒரு தாய் வயிற்றுக்கு பிறந்ததான் அக்கா தங்கச்சி. அவள் பார்க்கடலில் உண்டாரா சுயம்புவா, இவளும் பார்க்கடலில் சுயம்புவா உண்டாரா. இவள் முதல்வி என்பதால் ஜேஷ்டா. அதுதான் ஜேஷ்டா என்றால் மூத்தவள், இவளுக்கு முதல்வி. அவளை மூத்த தேவின்னு சொல்கிறத விட முதல் முதல்வின்னு தான் சொல்லணும். சகோதரி, மூத்த சகோதரி என்று சொல்வது கூட தவறு என்றது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். மேலும் என்ன சொன்னால், அவள் மிக மிக தூய்மையான இடத்தில் தான் வசிக்கிறாள். சரி, அவள் ஏன் துன்பத்திற்கும் தரித்திரத்துக்கும் அதிபதியான தேவதையாக விஷ்ணுவால் ஆக்கப்பட்டிருக்கிறாள் என்ற கேள்வி நான் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு செல்வம் வந்துட்டால் அவன் என்ன ஆட்டம் ஆடுறான் இந்த லோகத்தில். நான் மகாலட்சுமியை பற்றி பேசும்போது சில நேரங்களில் எனக்கு பொருளாதார கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது நான் நினச்சிக்குவேன், இந்த லட்சுமிக்கு விவேகமே இல்லையா, புத்தியே இல்லையா? ஏண்டி மகாலட்சுமி, தனலட்சுமி, உனக்கு விவேகமே இல்லையா? கண்டவன்ட்டும் போய் உட்காந்து கிடக்குறியடி. அயோக்கியன் அரசியல்வாதியில் எத்தனைக்கு அவன்கிட்ட கோடி கோடியாக கட்டி கிடக்கு. எல்லா அரசியல்வாதியும் சொல்லல, நேர்மையான அரசியல்வாதி இருக்காங்க, எத்தனை ஊழல் பண்ண அரசியல்வாதிகள், அதே போல் எத்தனை கொள்ளையடிக்கிற பிஸ்னஸ்மேன்ஸ், எத்தனை இப்போ பப்ளிக் மணியை சுருட்டுறவன், லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள், இவங்கள்ட்ட எல்லாம் போய் கொலிக்கிறியடி. நல்லவன்ட்டே இருக்க மாட்டியாடி நீ? உனக்கு கெட்டவனை தான் பிடிக்குமாடி? உனக்கு விவசாயே இல்லையா? அட கர்மம் பிடிச்சவள அப்படின்னு திட்டுவேன், உரிமையாக திட்டுவேன். ஏன்னா நானும் சம்மந்தப்பட்டவன் தானே, நானும் வைகுந்த வாசன் தானே, நான் அங்கிருந்து வந்தவன் தான் நான். திட்டுவேன், உனக்கு விவசாயே இல்லையா? ஒரு நல்லவன்ட்டு இருக்கவே மாட்டேங்கிறிய சொல்லு அப்படின்னு. இது கலிகாலம், ஸ்ரீதேவி அங்கே தான் போய் இருக்கிறா அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. கெட்டவன்ட்டு தான் காசு சேர்ந்தேன். அப்போ அவள் அங்கே எப்படி இருக்கிறா? சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முகத்தை சுழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்புறம் போய் இருக்கணும்? அவன் செஞ்ச பூர்வ ஜென்ம கர்மா அப்படி, அவனுக்கு புண்ணியம் இருக்குது, புண்ணியம் நல்லா இருக்கும், நீ போய் இங்கே இருந்து ஆகணும்னு அவளுக்கிட்ட விதி, அவளுடைய விதிமுறைப்படி அவன் பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக போய் உட்கார்ந்துருக்கிறாள். முகச்சுளிப்போடு தான் உட்கார்ந்துருக்கிறாள், சந்தோஷமாக அங்கே இல்லை என்று எனக்கு சொல்லப்பட்டது. அவள் கெட்டவர்களிடம் இருக்கும் செல்வம், அந்த லக்ஷ்மி அங்கே முகச்சுளிப்போடு இருக்கிறாள். எனவே தான் கெட்டவர்களிடம் இருக்கும் செல்வத்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை. செல்வம் இருக்கும், கொட்டி கொட்டி கிடக்கும், அவன் சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா?
ஒரு ஏழை சந்தோஷமாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு இடத்துல குடியிருந்தேன். பக்கத்தில் கூடமுடையிற தொழில் செய்கிற ஒரு தம்பதிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அவன் கூட முடைஞ்சு கிடஞ்சி கொண்டு போய் விற்றுட்டு காசை எடுத்துக்கிட்டு சாயந்தரமாக வருவான். பொண்டாட்டிங்க கூட எல்லாம் முடைஞ்சுவான், இவனும் முடைவான். முடைஞ்சி காலையில் எடுத்துகிட்டு போய் 2 நாளில் முடைவாங்க. எடுத்து 2 நாள் விற்றுட்டு வருவான். விற்றுட்டு வந்து சந்தோஷமாக இருப்பான். சரக்கு அடிப்பான், பீடி குடிப்பான். இளம் மனைவி, 2 சின்ன சின்ன குழந்தைகள். ஒரு கூரை வீடு, சின்ன கூரை வீடு, ரூம் கூட கிடையாது அதில். அவன் விற்றுட்டு வரும்பொழுது அந்த மனைவி சொல்கிறா, ஒரு நாள் நான் காலை வாங்கிட்டேன், பக்கத்து காம்பவுண்டில் நான் இருக்கேன். அவள் சொல்கிறான், சாயந்தரம் வரும்போது உனக்கு சரக்கு வாங்கி எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு என்னடி சாப்பிட வேணும், இந்த நூலுக்கறி வாங்கிட்டு வா. நூலுக்கறினா நூடுல்ஸ், அது சொல்ல தெரியல அவளுக்கு. நூலுக்கறி வாங்கிட்டு வா, அதான் எனக்கு பிடிக்கும், அதை வாங்கிட்டு வா. நீ ஏதாச்சும் வாங்கிக்க, பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் புரோட்டா வாங்கிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அன்றைக்கி சாயந்தரம் நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன் வந்துட்டானான்னு. வந்தோடனே எடுத்து வச்சுக்கிட்டு, அப்போ பட்டசாரம் காய்ச்சப்பட்ட காலங்கள் வாங்கி அதை வச்சுக்கிட்டு ஒரு சப்பம்பாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் கேட்குறது, அதை பக்கத்தில் இருந்து காதில் வாங்குறது. சாப்பிட்டுட்டு 2 ரேடியோ ஒன்று போட்டுக்குங்க சவுண்டாக. ரொம்ப ஓவராக இருக்கும். எங்கள் கூடலாம் தங்கிட்டு தாங்க சத்தம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒரே சந்தோஷம் கும்பாலம் போட்டுட்டு தன் மனைவியுடன் அன்று சந்தோஷமாக இருந்துட்டு படுத்து தூக்கிட்டு வந்துருக்கிறான். அன்று உழைத்தான், நிம்மதியாக சாப்பிட்டான், சந்தோஷம். எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லை, வீட்டு வரி கட்டணுமே இல்லை, கரண்ட் பில்லு கட்டணுமே இல்லை. அந்த வீட்டில் அங்கே ஒரு பிஸ்னஸை போட்டோம், அது என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு. நாளைக்கு ஆஃபீஸர்கிட்ட போனோம்னா அவனுக்கு இன்னும் ப்ராஜெக்ட் முடிக்கலேன்னு பயம். அதான் இதாக பிஸ்னஸில் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது. இன்றைக்கி பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம், அது என்ன ஆச்சோ தெரியலையே. விவசாய நிலத்தை நாளைக்கு இவ்வளோ தூரம் போட்டோமே, அது என்ன ஆச்சோ தெரியலையே, ஒழுங்காக செஞ்சானா இல்லையான்னு பல பிடுங்கல் இருப்பாங்க. நேர்மையாக சம்பாரிச்சிருக்கிற பணக்காரங்களுக்கே பல பிடுங்கல் இருக்குது. தப்பாக சம்பாரிச்சவன் என்னைக்கு ரைடு வருவானோ, என்னைக்கு தூக்குவானோ, என்னைக்கு இது பண்ணுவானோ, இன்கம் டேக்ஸ்காரன் என்னத்துக்கு இது பண்ணுவானோன்னு நிம்மதியற்றது. அப்புறம் எதிர்பார்ட்டி என்னாச்சு நம்மள்ட்ட வந்து கிளப்பி விட்டுருவானோ, அந்த கேஸுக்கு போகணும். இந்த அமலாக்கு போய் அங்கே போட்டிருக்க கேஸு, இங்கே இன்கம் டேக்ஸ்காரன் ஒரு கேஸை போட்டிருக்கான், இங்கே ஊழல் வழக்கு ஒன்று இருக்குது, இதில் அடிதடி வேறு வழக்கு இருக்குது, இங்கே போகணும் அங்கே போகணும். ஆனால் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிக்கார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவன் நிம்மதியாக இருக்கானா? அதைத்தான் கலிகாலத்திலே மகாலட்சுமி கெட்டவர்கள் இருக்கும் பொழுது அங்கே முகச்சுளிப்போடு அவள் மலர்ச்சியாக இல்லை, எனவே அவனும் மலர்ச்சியாக இல்லை. ஆனால் ஏழைகளிடம் அவள் இருக்கிறாள் என்ன, ஆனால் மலர்ச்சியாக இருக்கிறாள். அதனால் அவன் சுகமாக இருக்கிறான், நிம்மதியாக இருக்கிறான். சரி, தூய்மையான இடத்துல இது லக்ஷ்மி தேவி பற்றி சொல்லுது. ஜேஷ்டாதேவி பற்றி சொல்லும்போது, ஜேஷ்டாதேவி அவர்களுக்கு அங்கே மகாலட்சுமி முகச்சுளி போட இருக்கால, ஜேஷ்டாதேவி அங்கே வந்து என்ன பண்ணுறா, அவளும் அங்கே இருக்கிறாள். அவள் இருந்துக்கிட்டு அங்கே அவங்கள செஞ்ச தப்பெல்லாம் அவன் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யுமோ அவளும் செஞ்சுக்கிட்டு இருப்பாள். எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருப்பாள், நல்ல தாராளமாக செய்வாள் என்று சொல்கிறேன். இப்படி ஜேஷ்டாதேவியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சின்ன பிரேக்கு, 2வது பார்ட்டாக போடுறேன். ஒரு சின்ன பிரேக் விட்டேன், தண்ணி பிடிச்சிட்டு வரேன்ட்டு. இதில் வந்து ஜேஷ்டாதேவியை பற்றி லட்சுமியை பற்றி சொல்லிட்டேன். ஜேஷ்டாதேவி தூய்மையான இடத்துல தான் வசிப்பாள் என்று எனக்கு உணர்த்தப்பட்டதுன்னு சொன்னேன். புராணங்களில் சொல்கிறது அசுத்தமான இடத்துல வசிப்பானா, தவறு. ஜேஷ்டாதேவி மிக தூய்மையான இடங்கள் தான் வசிக்கிறாள். மகாலட்சுமி கூட கெட்டவன்ட்ட போய் வசிக்கிறாள். அந்த வசிப்பிடம் என்பது தூய்மை, அசுத்தம் என்பது மனம், அதைத்தான் குறிக்குது. எச்சலா பொறுக்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க, அங்கே ஒரு கோயில் கட்டி ஜேஷ்டாதேவி இருக்கான்னு அங்கே போய் சூடம் காட்ட முடியாது. அங்கே இருக்கிறாங்கிறது நினச்சாலும் அது தவறு, அது அபத்தம். கெட்டவர்கள் மனதில் ஜேஷ்டாதேவி இருக்கிறாள். அவள் அங்கு துவைச்சி எடுக்கிறாங்கள வண்ணாத்தி மாதிரி, அதனால தான் அவளுக்கு கழுதாகணும். மகாலட்சுமி அங்கே சுணக்கத்தோடு இருக்கிறான். தலைவிதி இவன் பூர்வ ஜென்மப்படி நான் இவன்கிட்ட இருக்கணும், இவ்வளோ காசை இத்தனை கோடி அவன்கிட்ட கொடுக்கணும், இவன் ஊழல் பண்ணி 1000 கோடி சம்பாதிக்கணும், தலைவிதி. ஜேஷ்டாதேவி வச்சுக்கிட்டு அவள் தான் கணக்கு வழக்கு பார்க்குறாள். அனுபவி ராஜா, அனுபவி ஆடு அப்படின்னு யானன் அவர்கள் சொல்வார்கள் தன் வீடியோவில். ஜேஷ்டாதேவி வேறாக இருக்கிறாள், மகாலட்சுமி மரமாகவும் கிளைகளாகவும் பழுத்த பழங்களாக தொங்கும் பழங்களாகவும் பூத்துக்குழும் மலர்களாகவும் இருக்கிறார். ஒருத்தர் சுபிச்சமாக இருக்கிறான்னா அதுக்கு மேலே இருக்கிற லட்சுமி கடாட்சத்தை மட்டும் பார்க்கணும்னா, அந்த லட்சுமி கடாட்சத்துக்கு அடிப்படையே வேறு தான். அதனால் வேறு வெளில தெரியுது இல்லைம்பார். அதுவும் ஒரு வகையில் இந்த என்னுடைய வீடியோவில் நான் பேசுகிறது மேலேருந்து உணர்த்தப்பட்டதும் பொருந்துது.
அவளும் அங்கு இருக்கிறாள் வேறாக என்று வைத்துக்கொள்ளலாம். அவர் சொன்னபடி மனதில் வேறாக. அப்போ அப்போ தூய்மையான இடத்துல வசிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன்னா, மிகப்பெரிய மகான்கள் எல்லாருமே வறுமையில் வாடி இருக்கிறார்கள், தரித்திரத்தில் உழன்றிருக்கிறார்கள். ஸ்ரீ ராகவேந்திர வருடவா சொல்லுங்கள், அவர் மனைவி தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டார், வறுமை தாங்காமல். அவர் ஒரு பிராமணால் நடத்துகிற சமபந்தி போஜனம் மாதிரி போஜனம் நடத்துகிறாங்க, பிராமணால் போஜனம் நடத்தி விருந்து கொடுக்குற ஒரு பெரிய பணக்காரர் திருக்காட்டுப்பள்ளியில் ராயர் அக்கராருன்னு பேர், அங்கே பிருந்தாவனம் இருக்குது, அங்கே கொடுக்குறாங்க. அதுக்கு இவர் சாப்பிட இவர் இப்போ அங்கே போனாச்சு சாப்பிட்டுட்டு ஏதோ நம்ம வரலாம் பிள்ளைகளுக்கு இது பண்ணிக்கலான்ட்டு அங்கே போகிறார். அங்கே உள்ள பெரிய வசதியான பிராமணர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓ பஞ்ச பிராமணரை கிழிஞ்ச வேட்டி சும்மா ஓசியில் தின்ட்டு போகலாம் வந்துருக்கியா, ஏதாச்சும் வேலை செய், எங்களாட்டம் 4 மந்திரம் சொல்ல தெரியுமா உனக்கு, ஒன்றும் தெரியாது, ஒன்றும் கற்றுக்காத, சும்மா இப்படி தின்னுட்டு போகிற உடம்ப வளை, போய் சந்தனாரை போ அரைச்சிட்டு வா, கடைசியில் தான் உட்காரணும், எல்லாம் பெரிய வாழலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ எல்லாம் பஞ்சப்பிராணம் கடைசியில் தான் உட்காரணும் சொல்லி இவர் அரைக்கிறார். அரைக்கும்போது பக்கத்தில் அக்னீஸ்வரர் கோயில், அவரை நினச்சிக்கிட்டே அக்னீஸ்வரர் நினச்சிக்கிட்டே அரைக்கிறார். அவர் வைஷ்ணவர் தான், ஆனால் அரைக்கிறது அக்னீஸ்வரர் நினச்சிக்கிட்டு, அக்னி தேவன் நினச்சிக்கிட்டு அக்னீஸ்வரரை. அந்த சந்தனத்தில் பூசின அத்தனை பேருங்க ஐயோ அப்பா எரியுதேங்கிறாங்க. என்னடா எரியுதுன்னு, இவன் தான் அரைச்சான், என்னடா பொண்ணு, நான் ஒன்றும் செய்யலைங்க சும்மா தான், இன்னும் வாயில் முனைகிட்டே இருந்தேன், அக்னீஸ்வரர் நினச்சி அக்னி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆஹா அவ்வளோ பெரிய மகானான்னு அப்போ தான் அவரோட அருமை தெரியுது. எப்படி பஞ்ச பிராமணராக இருந்தார். அவர்கிட்ட யார் இருந்தா, இப்போ நீங்கள் சொல்கிறபடி ஜேஷ்டாதேவி அங்கே தானே இருந்தா, ஜேஷ்டாதேவி இருக்கும் இடத்துல தரித்திரம் நலன்னு சொல்கிறீங்க, அப்போ அவர் இடத்துல தரித்திரம் இருக்கும்னா இருக்குல்ல. மகாகவி பாரதி சரசிடாச்சம் நல்லதோர் வீணை செய்து என்னை நலங்கட புலியில் இருந்து விட்டாய் சொல்லடி சிவசக்தி அப்படிங்கிறாப்புல. நான் மட்டும் என்ன கேட்டேன், திசுயிரு பந்தினை போல் துள்ளும் உடல் கேட்டேன், நல்ல மனம் கேட்டேன், வேறு என்ன பெருசாக கேட்டேன், தடுக்கிறதுல உனக்கு தடையும் உண்டோ அப்படின்னு கேட்கலாம். அப்படி நொந்து போய் பாடலாம். நித்திய தரித்திரனாக இருந்தார் பாரதியார். இன்னும் எத்தனையோ மகான்கள் எடுத்துங்க, எல்லாமே பிச்சை எடுத்து உண்டாங்க. ரமண மகரிஷி எல்லாத்தையும் திறந்துட்டு பிச்சை எடுத்து தான் உண்டார். சேஷாத்ரி மகரிஷி பெரிய சக்தி உள்ளவர், எச்சலை தான் தின்னுட்டு வாழ்ந்தார். சொல்லுங்கள், இன்னும் பல பேர் நல்லா வசதியாக வாழ்ந்தவங்களிலே 4 பேர் என்ன, ஏன் எத்தனையோ ஆழ்வார்கள், பன்னெண்டு ஆழ்வார்களுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், நிறைய பேர் பஞ்சத்தில் வாழ்ந்துருக்காங்க. 63 நாயன்மாரில் பல பேர் பஞ்சப்பிராரிகளாக இருந்திருக்காங்க. அப்போ அங்கெல்லாம் யார் இருந்திருக்கா, ஜேஷ்டதேவி இருந்திருக்கான்னு தானே அர்த்தம். அப்போ அவங்கெல்லாம் அந்த இடம் அசுத்தமான இடமா, அவங்க உள்ள அசுத்தமானதா? ஜேஷ்டாதேவி மிக பரிசுத்தமான உள்ளங்களில் இருப்பாள். எதற்காக? எவனொருவன் உள்ள தூய்மையோடு வாழ்கிறான், அதே சமயத்தில் தரித்திரத்தையும் அனுபவிக்கிறானோ இந்த உலகத்தில் இப்பொழுது இந்த வருடத்திலையும் சொல்ல இந்த காலகட்டத்தில் எவனொருவன் உள்ள தூய்மையோடு வாழ்ந்து கொண்டு பொருளாதார கஷ்டத்தோடு நித்திய தரித்திரனாக ஒரு பொருளாதாரத்தை ஒரு நிறைவு இல்லையேன்னு ஒரு ஏக்கத்தோடு ஒருத்தன் வாழ்கிறான்ல, அவனுக்கு மறுபிறவி கிடையாது. ஏன்னா ஜேஷ்டாதேவி வாழ்கிறாங்க, அவன் இருக்கிறான். இது போதுண்டா உனக்கு, இதுக்கு மேலே ஆசைப்படாத அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த ஜேஷ்டாதேவி பல விதத்தில் அவனுக்கு ஞானக்கல்வியை போதித்து அவனை கடைதேற்றி இனி பிறவில்லாத நிலையை கொடுக்கிறாள். ஆக பிறவா நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜேஷ்டாதேவிக்கு உண்டு என்று மேலிருந்து எனக்கு இன்று காலையில் சொல்லப்பட்டது. அவள் யாரிடத்தில் இருக்கிறாளோ அந்த இருக்கின்ற மனிதன் தூய்மையான உள்ளம் படைத்தவனாக அகமும் புறமும் தூய்மையானவள் இருந்தால் அவனுக்கு அதுவே கடைசி பிறை. என்ன சொல்கிற, கணக்கு முடிச்சுட்டு சேர்ற வழியை பார். எனக்கு சொல்லப்பட்டது. நான் இந்த உட்காந்துருக்கேன், எல்லாம் வாடகை வீடு தான். ஒன்றும் பெருசாக நான் இல்லை, பெரிய ஆள் கிடையாது, பெரிய பேங்க் பேலன்ஸ் கிடையாது, சொந்த வீடு கிடையாது. ஒரே ஒரு ஈக்கோ கார் செகண்ட் வாங்கி வச்சுருக்கேன், அதையும் சரியாக ஓட்ட முடியல. என்ன நான் ஒத்துக்கொள்கிறேன், பொருளாதாரத்தில் நான் ஒன்றும் மிகச்சிறந்த பெரிய சுபிட்சமாக நான் இல்லை. இப்போ ஏதோ கொஞ்சம் இருக்கேன். ஆனால் என்னோடய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் வாழ்ந்த காலேஜ் படிக்கிற காலத்திலேருந்து 8 அணா இருக்கும் பையில். இவர் வடிவேல் பாருங்கள், 8 அணா இருந்தாக்க 8 ஊருக்கு ஏன் பாட்டு கேட்குன்னு 8 அணா இருந்தால் எனக்கு அவ்வளோதான். அப்படி தான் கையில் காசு நான் நிறையா எண்ணலை. இப்போ கூட காசு கொடுத்தா என்ன ஸ்பீடாக என்ன தெரியாது. காசு தனம்ங்கிறது என் கையில் அதிகம் வரல. நான் நினச்சிக்குவேன்,
ஏண்டி மகாலட்சுமி கண்டவன்ட்டே இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் இருக்கக்கூடாதாங்க. ஆனால் அப்போ தான் கணக்கை முடித்து விட்டு வந்து சேர்கிற வழியை பாருங்கள், இது கணக்கு முடியுது என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு யானன் சொன்னது இது நினச்சி பார்க்கும்போது ஜேஷ்டாதேவி, அப்போ ஜேஷ்டாதேவி தான் என்கிட்ட இருக்காங்க, அவங்க தான் அசரீரியாக பேசுகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அது வேறு. ஜேஷ்டாதேவி என்கிட்ட பேசுகிற அளவுக்கு நான் பெரிய புண்ணியமாக இல்லை, பேர்பட்டவங்க அவங்க ஜேஷ்டாதேவிலாம். என்ன, அது வேறு. நான் சொல்கிற அந்த அசரீரிகள்லாம் வேறு. அதை வெளியிடுவேன், இப்பொழுது இல்லை, இன்னும் பல காலங்கள் எனக்கு அனுமதி கிடைக்கும்போது வெளியிடுவேன் என்று கூறிக்கொண்டு இந்த ஜேஷ்டாதேவியோடைய யானன் என்ற தவயோகி பேசினதையும் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் படித்து பாருங்கள், புரிஞ்சுங்க. ஜேஷ்டாதேவியை கும்பிடுவதற்கு எந்த தடையும் இல்லை, நீங்கள் வழங்கலாம். கோயில்கள் இல்லைன்னா கூட மனசில் வழங்கலாம். அவளை வணங்கினால் உங்களுக்கு உள்ள தூய்மை ஏற்படுத்துவாள், உங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி 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 வேயர்களே, நன்றி.